Hello friends, welcome back to Play Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல பெஸ்ட் சீரிஸ் எதெல்லாம் வந்து நம்ம போன மந்த் ஃபுல்லா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அது எல்லாத்தையும் இன்னைக்கு ஒரு வீடியோ நம்ம பார்த்தலாம். வாங்க டேட்டா வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஸ்டார்டிங் நம்ம ரன்னிங் பாயிண்ட்னு சொல்லிட்டு ஒரு நியூவான சீரிஸ் நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் சைட்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க. டோட்டல் 10 எபிசோட்ஸ் தான் நம்ம IMDbலையும் 7.4 ரேட்டிங் தந்திருக்காங்க. கான்செப்ட் வந்து இதில் வந்து ஒரு பொண்ணு இருக்கா, லைக் நான் அவங்க ஃபுல்லாகவே ஆக்சுவலி ஃபுல் பணக்கார ஃபேமிலி தான். அண்ட் இவங்க தனியாக வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் டீம் மட்டும் ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் இப்போ இது எல்லாத்தையும் வந்து நம்ம மெயின் ஆக்டர்ஸ்க்கு தந்துருவாங்க. இனிமேல் நீ தான் இதை ஃபுல்லாக ரன் பண்ணணும்னு சொல்லிட்டு. அண்ட் அவங்க எப்படி இதை ஃபுல்லாக மேனேஜ் பண்ணுறாங்க, ஆக்சுவலி அவங்களுக்கு வந்து இந்த மேலே எந்த ஒரு ஐடியாவும் கிடையாது அண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் அவங்க இருந்ததும் கிடையாதா. ஸோ இந்த மாதிரி ஒரு லைக் நிறைய ஃபேமிலிஸ்லாம் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க பணக்கார. ஸோ அதை பற்றியும் நீங்கள் நல்லபடியாக புரிஞ்சிக்கலாம். அண்ட் அட் த சேம் டைம் கொஞ்சம் ட்ராமா ஃபன்னாகவும் நல்லபடியாக போயிருக்கு. அதுக்கு வேணால் நீங்கள் இந்த சீரீஸை செக் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம வென் லைஃப் கிவ்ஸ் யூ டான்கரின்ஸ்னு சொல்லிட்டு ஒரு நெட்ஃப்ளிக்ஸ் சைட்லேருந்து பயங்கரமான ஒரு கொரியன் ட்ராமாவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டோட்டல் 16 எபிசோட்ஸ், IMDbலையும் 9.4. அண்ட் இப்போதைக்கு நல்ல ஒரு டாப்பான டாக் அண்ட் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. நானும் இன் பர்சனலாக இதை இன்னும் பார்க்கல, பட் நானும் என் லிஸ்ட்டில் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் இதை எப்படியாச்சும் கவர் பண்ணலான்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போதைக்கு இந்த சீரிஸ் நம்ம தமிழ் டப்டோடையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்களா போன மந்த்லேருந்து தான். லைக் வீக்லி வந்து 4 எபிசோடாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதை நம்ம டெஃபினட்டாக நோட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வரைக்கும் நல்ல ஒரு பாசிட்டிவ் டாக் இருக்கான், நல்ல ஒரு லவ் ஆங்கிளான ஸ்டோரியும் அண்ட் கொஞ்சம் ஏதோ லைஃப்லான சில விஷயங்கள் வந்து நல்லபடியாக அவங்க காமிச்சிருக்காங்களாம். ஸோ பை த வே இதை நம்ம கண்டிப்பாக செக் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம டேர்டெவில் பார்ன் அகெயின் இப்போ வரைக்கும் பயங்கர ஃபயராக இருந்திருக்குன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ வரைக்கும் டோட்டலாக 7 எபிசோட்ஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. நானும் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டும் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். IMDbல 8.6 அண்ட் எங்கள் ப்ரோ பார்க்குறதா நம்ம ஜியோ ஹாட்ஸ்டார் சைட்டு தான் அவைலபிளாக இருக்குது. பை த வே டோட்டலாக இந்த சீசனில் 9 எபிசோட்ஸ் இருக்க போது. அண்ட் எப்போ ப்ரோ நான் எல்லா எபிசோட்ஸ் பார்க்கலாம், அப்கமிங் April 15 இதெல்லாம் முடிஞ்சிடும். அண்ட் நீங்கள் அதுக்கப்புறமா ஒரே ஸ்டேஜில் வேணால் எல்லாத்தையும் பார்த்துடலாம். ஆனால் ட்ரை பண்ணுங்கள். நான் டேர்டெவில் சீசன் 1, 2, 3 எல்லாம் கவர் பண்ணியிருக்கேன். நான் வந்து அவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணலை. மேபி லைக் நம்ம மார்வல் சைட் தானே கிரியேட் பண்ணுறாங்க, இது முன்னாடி நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் தான் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க லெவலுக்குலாம் பண்ண மாட்டாங்கன்னு தான் நினச்சேன். ஆனால் பார்க்க ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது, இல்லையா பரவாயில்ல சூப்பராக பண்ணியிருக்காங்க. நான் ஒரிஜினலாக டேர்டெவில்லேருந்து என்னெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேனோ அதே மாதிரியான கொஞ்சம் நல்ல ஸ்டோரியெல்லாம் உள்ளே இருக்குது. மெயினாக நம்ம மேட் மர்டாக்கோட கேரக்டரை சூப்பராக இதில் இன்னும் நல்லபடியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க. சில அன்எக்ஸ்பெக்டடான விஷயம்லாம் ஃபர்ஸ்ட் எபிசோட்லேயே நடக்கும். அண்ட் அதுக்கப்புறமா இவர் எப்படி பண்ணுறாரு அது நீங்கள் பொறுமையாக பாருங்கள். பட் என்ன ஒரு 3 எபிசோட்ஸான ஒரு ஸ்டோரி லைன் ஆட்டம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம எ டே ஆஃப் த ஜாக்கல்னு சொல்லிட்டு நம்ம 2025 ரிலீஸ் ஆன இந்த சீரீஸும் இப்போ நம்ம தமிழ் டப்டோட ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஜியோ ஹாட்ஸ்டாரில் தான். டோட்டல் 10 எபிசோட்ஸ் அண்ட் நம்ம IMDbலையும் 8.2 ரேட்டிங் தந்திருக்காங்க. இதுக்கு ஒரு நல்ல ஒரு தரமான சீரீஸு. இன்கேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி அசாசின் அண்ட் அதை பற்றியான ஒரு கான்செப்டான சீரீஸை தெரியுதுன்னா இதை நீங்கள் டெஃபினட்டாக செக் பண்ணலாம். நம்ம ஹீரோ ஒரு டாப் லெவலான அசாசின், அட் த சேம் டைம் ஒரு ரொம்ப பர்ஃபெக்ஷனிஸ்டான ஒரு ஆள். அவர் எந்த ஒர்க்கை பண்ணாலும் அதை கரெக்டாக முடிக்கணும்னு தான் அவர் பார்ப்பார். அண்ட் இந்த மாதிரி ஆள் வந்து ஏதாச்சும் சொதப்பல் ஆர் என்ன சொல்கிறது எங்கேயாச்சும் கொஞ்சமாக வந்து க்ளூ இதெல்லாம் விட்டுருவாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அது கிடையவே கிடையாது. பட் இவனை எப்படியா பிடிக்கிறது தான் நம்ம இன்னொரு லைக் இந்த சீரீஸில் ஒரு மெயின் ஆக்டர்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து பயங்கரமாக எங்கே சேஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஃபைனலி அவங்கள பிடிச்சாங்களா இல்லையா அதெல்லாம் நீங்கள் பொறுமையாக இந்த சீரீஸை பார்த்து நல்லபடியாக கவர் பண்ணலாம். பட் எனக்கு பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சீரீஸ். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம அடோலசன்ஸ்ன்னு சொல்லிட்டு இன்னொரு நெட்ஃப்ளிக்ஸ் சைட்லேருந்து ஒரு தரமான சீரீஸை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரியும் நிறைய பேர் இது வந்து டிஸ்அக்ரி பண்ணுவீங்க. இருக்கிறதுலே ஸ்லோ பர்ன் அண்டு ஒரு ஸ்லோயஸ்ட் ஃபேஸ் ஆன ஒரு மூவின்னு கூட நம்ம லைக் சீரீஸை வந்து இதை மென்ஷன் பண்ணலாம். ஏன்னா அது வெறும் 4 எபிசோட், அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. அண்ட் ஈச் எபிசோட் 1 hour தான். ஸோ நீங்கள் டோட்டல் 4 hours தந்தால் மட்டும் போதும் இந்த சீரீஸே கவர் பண்ணிடலாம். மினி சீரீஸ் தான். ஆனால் என்ன சிங்கிள் டேக்கில் அவங்க எடுத்திருப்பாங்க. ஸோ மேபி நிறைய பேருக்கு அதுதான் வந்து இந்த சீரீஸ் அது பிடிக்காமலையும் போயிருக்கு. பட் அவங்க வந்து இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. லைக் இது எடுத்த விதம் பார்த்தீங்களா, அது எவ்வளோ யூனிக்காக இருக்குது. ஒரு சிங்கிள் கட்டும் கிடையாது, அது எப்படியோ எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு கியூரியாசிட்டி தான் நான் பார்க்கும்போது செம்மையாக இருந்திருக்கு. அண்ட் எபிசோட் 3 பார்த்தீங்கன்னா ஒரு இமோஷ்னல் சேஞ்ச் அங்கே நடக்கும், வேறு லெவல். அது சிங்கிள் டேக்கில் அவங்க அவ்வளோ இது பண்ணியிருக்காங்க. ஸோ அது பியூர் ஆக்டிங், பியூர் ஒரு ஸ்டோரி அண்ட் பியூர் மேக்கிங் வைஸில் வந்து ப்ரில்லியண்ட்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்காக தனியாக இன்னொரு ரிவ்யூ வீடியோ நான் ஷேர் பண்ண போகிறேன். பட் இருந்தாலும் எனக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்ட் அண்ட் ஃபைனஸ்டான சீரீஸு. ஸோ இன்கேஸ் எனக்கு புரியும் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க போர் அடிக்கு ப்ரோ ரொம்ப ஸ்லோன்னு சொல்லிட்டு எல்லாம் விட்டு போயிருப்பாங்க. பட் மேக்கிங் வைஸில் இந்த சீரீஸை பார்த்தீங்கன்னா தரமாக கிரியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் நெட்ஃப்ளிக்ஸில் இப்போதைக்கு நல்ல ட்ரெண்டிங்கில் இது போயிட்டுருக்கு.
அண்ட் நெக்ஸ்ட் நம்ம த வீல் ஆஃப் டைமோட சீசன் 3யும் ஆன்கோயிங்கில் நல்லபடியாக போயிட்டுருக்கு. அப் டு 6 எபிசோட்ஸ் இப்போது ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நானும் இது இன்னும் பார்க்க ஆரம்பிக்கல, ஏன்னா எல்லாம் வந்ததுக்கு அப்புறமா தான் ஒரே ஸ்ட்ரெச்சில் எல்லாம் பார்த்துலான்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போதைக்கு IMDbலையும் 7.2 அண்ட் எப்போ ப்ரோ எல்லா எபிசோட்ஸோட ரிலீஸ் ஆச்சு. இந்த வீல் ஆஃப் டைமோட சீசன் 1-2 எல்லாம் பார்த்தா டோட்டல் 8 எபிசோட்ஸாக தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி சீசன் 3 டோட்டல் 8 எபிசோட்ஸ் தான் இருக்கும். அண்ட் நம்ம April 17 அன்னைக்கு வந்தோன்னு வச்சிங்களேன், எல்லா எபிசோட்ஸுமே அவைலபிளாகவும் இருக்கும். ஸோ தமிழ் டப்டோட தான் பண்ணுறாங்க. அண்ட் நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், ப்ரோ நான் சீசன் 1-2 எல்லாம் எப்பயோ பார்த்தேன் ப்ரோ மறந்துட்டேன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி எனக்கே கொஞ்சம் அப்படி தான் இருக்குது ஸ்டோரி. நானும் இப்போது டோட்டலாக மறந்துருக்கேன். ஆல்மோஸ்ட் பாருங்களேன், அவ்வளோ வருஷம் கழிச்சு தான் வந்து அவங்க இப்போ ரிலீஸ் பண்ணுறாங்களா. ஸோ அந்த கேப்லாம் வந்து நடுவில் நம்மளும் எக்கச்சக்கமான மூவி சீரிஸ்லாம் பார்த்துட்டோம். அதனால் இப்போது டோட்டல் வீல் ஆஃப் டைம் எங்கே இருந்தீங்க, ஸோ அந்த மாதிரி தான் எனக்கே இருக்குது. ஸோ நானும் ஃபஸ்ட்டு ஒரு ஃபுல்லாக ரீகேப் போட்டு தான் வரணும். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம த ரெசிடென்ஸ்னு சொல்லிட்டு இன்னொரு சீரிஸ் வித் டோட்டல் 8 எபிசோட்ஸோட இப்போ நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் சைட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. IMDbலையும் 7.9. ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒயிட் ஹவுஸில் ஒரு மர்டர் நடந்திருக்கு. அந்த மர்டர் எப்படி நடந்திருக்கு அண்ட் யார் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அது ஒரு இன்வெஸ்டிகேட் பண்ணுற மாதிரியான ஒரு சீரிஸை இப்போது கொண்டு வந்திருக்காங்க. பை த வே இதை நீங்கள் ஆஸ் எ க்ரைம் த்ரில்லராகவும் இன்வெஸ்டிகேஷன் வைஸில் இன்ட்ரெஸ்டட் இருந்தாங்கன்னா இதை நீங்கள் செக் பண்ணலாம். பட் இதுவும் கொஞ்சம் ஸ்லைட்டான ஸ்லோ ஃபேஸிங்காக தான் இருந்திருக்கு பர்சனலி. பட் நல்லபடியாக இருந்திருக்கு. லைக் இந்த மாதிரி ஒரு கிரைம் சால்விங் இருந்தாலே நிறைய க்ளூஸ்லாம் வந்து அவங்க நம்ம ஸ்க்ரீன்லேயே விஷுவல்ஸில் காமிப்பாங்க. பட் அது வந்து நம்மளை ட்ரிக் பண்ணுறதுக்காக தான். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் பேக்ரவுண்டில் ஸ்டோரி ஒர்க்கும் சூப்பராக கவர் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஃபைனலி த பாஸ் ரீச்சர் சீசன் 3யும் இப்போது முடிஞ்சிருச்சு. ஸோ இன்கேஸ் நீங்கள் சீசன் 3 பார்க்கலாம் இருந்தீங்கன்னா இப்போ டேரெக்டாக நீங்கள் போய் செக் பண்ணி பார்க்கலாம். ப்ரைம் வீடியோவில் நம்ம 8 எபிசோட்ஸ் அண்ட் IMDbலையும் 8 ரேட்டிங் தந்திருக்காங்க. ஒரு ஃபைனஸ்ட் அண்ட் பக்காவான ஒரு சீரீஸு. நிறைய பேர் சீசன் 3 ப்ரோ எனக்கு அவ்வளோ பிடிக்கல, சீசன் 1-2 செம ஃபயராக இருந்தது, சீசன் 3 கொஞ்சம் ஸ்லோவாக இருந்திருக்குன்னு ஃபீல் பண்ணியிருக்காங்க. பட் எனக்கு பர்சனலாக அப்படி எதுவும் பெருசாக ஃபீல் ஆகலை. நான் அதை அப்படியே டோட்டல் என்ஜாய் பண்ணி தான் பார்த்தேன். அண்ட் இதில் இந்த வாட்டி நம்ம ரீச்சர் கொஞ்சம் அடியெல்லாம் வாங்கியிருக்காரு பாவம். லைக் ஒரு கேரக்டர் பாலின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்தாங்க, நம்ம ரீச்சரோட டபுள் மடங்கான சைஸாக. ஸோ யோசிச்சுவார், நம்ம ஹீரோவே பயங்கர பல்காக இருப்பார், அவரோட டபுள் மடங்குனா எப்படி இருக்கும்னு. ஸோ அதில் இவரும் செம்மையாக அடி வாங்குவார். ஆனால் நல்லபடியாக இருந்திருக்கு. லைக் ஒரு டோட்டல் சோலோவாக வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து இந்த வாட்டி கொண்டு போயிட்டாங்க. பார்ப்போம் சீசன் 4. ஆக்சுவலி சீசன் 4லாம் கண்டிப்பாக வரும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ப்ரைம் வீடியோ இதை விட போகிற கிடையாது, அவங்க பாட்டு இதை கண்டினியூ பண்ணிட்டே இருப்பாங்க. எத்தனை சீசன் வரைக்கும் போகுதுன்னு தான் பார்க்கலாம். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். இதுதான் இப்போதைக்கு பெஸ்ட்டான சீரிஸ் எதெல்லாம் நம்ம போன மந்த் ரிலீஸ் ஆயிருந்தோ அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். சில இன்னும் ஆன்கோயிங்கான சீரிஸும் போயிட்டுருக்கு, அதோட ரிலீஸ் டேட்டும் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன். பை த வே அதெல்லாம் நம்ம இந்த ஏப்ரல் மந்தோடையும் முடிஞ்சிடும். அண்ட் இன்கேஸ் நீங்களும் வந்து இதே மாதிரியான சீரிஸ் மூவிஸ்லாம் பார்த்துட்ருக்கீங்க அண்ட் உங்களோட ஃபேவரட் அண்ட் பிடிச்ச சீரிஸ் எதுவும் இப்போ நீங்கள் ரீசெண்டாக பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன்லையும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஆஸ் யூஷுவல் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே மறக்காமல் லைக்கோ பண்ணிடுங்க. ஸோ கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் ப்ளே தமிழ். See you in next video. Bye guys.